இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாளையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், கிறிஸ்துவனிடத்தில் எதை எதிர்பார்க்கிறோம். ஆவியானவர் உணர்த்தின வசனம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 1 வசனம் 29. ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. For unto you it is given in the behalf of Christ, not only to believe on him, but also to suffer for his sake. Philippians chapter 1 verse 29. எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுறார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனிடத்துல அவர்கிட்ட விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, மாறாக அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு இந்த இடத்துல தெளிவாக குறிப்பிடுகிறார். நாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆனால் அவரிடத்தில் எதை எதிர்பார்க்கிறோம்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஒரு செல்வந்தர் மரித்து போகிறார். அவருடைய அந்த கடைசியில நடக்கிற ஃபியூனரல் சர்வீஸ்க்காக எல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய பிள்ளைகள் 3 பேரும் விழுந்து விழுந்து எல்லாத்தையும் எங்க அப்பா அப்படின்ற உரிமையில எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவர் கோடிக்கணக்கான காசு வச்சிருக்காரு, பல பிசினஸ் இருக்கு, அந்த மாதிரியான ஒரு பர்சன். இப்போ திடீர்னு கம்பெனியோட லாயர்ஸ் அந்த இடத்துக்கு வர்றாங்க. அவங்க சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, அந்த மனிதர் அவருக்கு கோடிக்கணக்கான சொத்து இருந்தாலும் அவர் பேங்குக்கு திரும்பி செலுத்த வேண்டிய கடன் அந்த சொத்து மதிப்பை பார்க்கிலும் பல மடங்கு அதிகமா இருந்தத அவங்க அந்த இடத்துல எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துறாங்க. இம்மிடியட்டா அங்க நடந்த காரியம் என்ன அப்படின்னா, அவருடைய பிள்ளைகள் இவ்வளோ நேரம் எங்க அப்பான்னு சொல்லி அவ்வளவு உரிமையோட எல்லாம் பண்ணிட்டு இருந்த அவங்க 3 பேரும் எப்பண்டா அந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அப்பா எல்லா பொறுப்பையும் இவங்கிட்ட தான் ஒப்படைக்கணும்னு நினைச்சார் அப்படி இப்படின்னு மாத்தி மாத்தி பேச ஆரம்பிச்சாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தகப்பனுடைய சொத்து தங்களுக்கு வேணும், ஆனால் அவருக்குரிய மற்ற காரியங்கள், அவர் செய்ய வேண்டிய காரியங்கள், செலுத்த வேண்டிய கடமைகள் எங்களுக்கு நாங்க ஏத்துக்க முடியாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இத நம்ம ஈஸியா சொல்லிடுவோம். அந்த பசங்க என்ன இவனுங்கெல்லாம் ஒரு பிள்ளைங்களா, இவ்வளவு பெரிய தப்பு பண்றாங்களே, அவங்களுடைய கடமை தானே அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் இன்றைக்கு நாமும் அந்த பர்சன்ஸ் மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கத்தான் ஆசைப்படுகிறோம். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுறார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதற்கு மாத்திரம் கிடையாது, அவரிடத்திலிருந்து விசுவாசித்து நீங்க எல்லாத்தையும் பெற்றுக்கொள்கிறதற்கு மாத்திரம் கிடையாது, மாறாக அவருக்காக அவரோடு கூட பாடுபடவும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு இந்த இடத்துல தெளிவாக குறிப்பிடுகிறார். நம்ம இன்னைக்கு நம்மள அநேகர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இடத்துல நான் போறேன் அப்படின்னா எனக்கு வீடு இல்லையா, வீடு கிடைக்கும், நான் வேலை இல்லாம இருக்கேனா வேலை கிடைக்கும், உடம்புல பலவீனத்தோட இருக்கேனா அவர் என்னை பலப்படுத்துவார், சில வியாதிகள் சில போராட்டங்கள் எனக்கு இருக்கா, எல்லாத்துல இருந்தும் இயேசு என்னை விடுவிப்பார் அப்படின்றதுக்காக மாத்திரம்தான் இயேசுவின் இடத்துல அநேக நேரத்துல நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இது எல்லாமே கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இயேசுவால இதெல்லாம் தர முடியும். ஆனால் இதுக்காக மாத்திரம்தான், இதை எதிர்பார்த்து தான் நம்ம இயேசுவின் இடத்தில் போகிறோமா? இன்னைக்கு கிறிஸ்தவத்துல ஒரு பெரிய சாபக்கேடான விஷயம் என்ன அப்படின்னா, அநேகர் இன்னைக்கு தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை மட்டும்தான் எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிறோம், எதிர்பார்த்து அவர்கிட்ட போறோம். இந்த ப்ராஸ்பரிட்டி பிரீச்சர்ஸ் இன்னைக்கு பெருகிறதுக்கு ரீசன் இதுதான். ஏன் அப்படின்னா, நாம அதாவது விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம்தான் தேடுறமே ஒழிய அவரோடு கூட பாடுபட நம்ம ஆயத்தமா இல்ல. எனக்கு அன்பானவர்களே, அப்படியானால் நான் ஆசீர்வாதத்துக்கு எதிரானவனா, ஆசீர்வாதம் வேண்டாமா? அது கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து தருகிற ஆசீர்வாதம் அவசியமானது. ஆனால் அதையும் தாண்டி அவரிடத்தில் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு ஊழியக்காரர் அடிக்கடி இந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்லுவாரு. இயேசுவோடு கூட பயணிப்பது ரோஜா பூ மேல நடக்கிற மாதிரி, நம்ம போற பாதையெல்லாம் ரோஜா பூவால ஒரு மலர் பாதை செய்து வைத்திருக்கிறது, அது மேல நம்ம நடந்து போறோம், இந்த மாதிரியான ஒரு அனுபவம் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. கூட அவர் என்ன சேர்த்துப்பாரு அப்படின்னா,
எல்லாருக்கும் வெளியில இருந்து பாக்குறதுக்கு நம்ம ரோஸ் ஃபிளாஸ் மேல நடந்து போற மாதிரி தான் தெரியும். ஆனால் நடக்கிற நமக்கு தான் தெரியும் அதுல எல்லாமே முள்ளோட தான் இருக்கும். நம்ம காலை குத்தும், அது நமக்கு வலிக்கும், ரத்தம் வரும். இது எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு தொடர்ந்து நம்ம இயேசுவோடு பயணிக்கணும். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை பயணம் அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு அன்பானவர்களே, நாம இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? அதாவது ஒரு காரியத்தை நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம என்னதான் தேவனால ஆசிர்வதிக்கப்பட்டிருந்தாலும், எனக்கு பெரிய பங்களா இருக்கு, பெரிய பெரிய மெத்தைகள் இருக்கு, ஏசியால என் வீடு ஃபுல்லா சில்லா இருக்கு அப்படின்னாலும் இயேசு கிறிஸ்து மனதில் உள்ள பாரத்தை நம்ம உணர்ந்து கொண்டோம் அப்படின்னா நம்மளால நிம்மதியா தூங்க முடியாது. இதைத்தான் இங்க தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவரோடு கூட அவருக்காக நம்ம உபத்திரவப்படவும் கஷ்டப்படுகிறதற்கும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்கணும். மொத்தமா உலகத்துல பார்த்தா கிட்டத்தட்ட 4000 பீப்புள் கம்யூனிட்டி இயேசு கிறிஸ்துவை தெரியாமல் இருக்கிறார்கள். அதுல ஒரு இன்னும் கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 1000 பீப்புள் கம்யூனிட்டி நம்ம இந்திய தேசத்துல இருக்கிறாங்க. அப்படியானால் நம்ம என்ன யோசிக்கணும்? நான் இருக்கிற இந்த தேசத்துல, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற இந்த தேசத்துல இன்னும் 2000 குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இயேசு கிறிஸ்து அறிவிக்கப்படவில்லை. இந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கும்போது நம்மளால எப்படி நிம்மதியா செயல்பட முடியும்? நம்முடைய கஷ்டம் ஒவ்வொரு நாளும் பாரம் அதிகமாயிட்டு தான் போவோம். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு அநேக நேரத்துல நம்மளை சேர்த்துதான் சொல்றேன், தேவனை கஷ்டப்படுத்துற மாதிரி தான் இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இத நாம ஒவ்வொரு நாளும் நினைக்கும் போது, தேவனுடைய பாரத்தை நம்ம உணர்ந்து கொள்ளும் போது நம்மளால ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா நிம்மதியா தூங்க கூட முடியாது. இதைத்தான் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்லுகிறார். இயேசுவின் இடத்தில் நம்ம விசுவாசித்து எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு ஆசிர்வதிக்கப்படுகிறதற்காக மாத்திரம் கிடையாது, மாறாக அவருக்காக உபத்திரப்படவும் கஷ்டப்படவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நம்ம எப்ப இயேசு கிறிஸ்துவாகிய நமது தகப்பனிடத்தில் வெறும் ஆசீர்வாதத்தை மாத்திரம் அல்ல, மாறாக அவருடைய இருதயத்தின் கஷ்டத்தையும் நம்ம புரிந்து கொண்டு அந்த பாரத்தை நம்ம பெற்றுக்கொண்டு வாழ ஆரம்பிக்கிறோமோ, அப்போதுதான் அவருடைய பிள்ளைகளா இருப்போம். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இன்னைக்கு அநேகர், நாங்களும் கூட அநேக நேரத்துல உம்மிடத்துல இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மாத்திரம் நினைக்கிறோம் தகப்பனே. அப்பா, உம்மை தேடுறதே, எங்களை பல பேர் உம்மை தேடுறதே தங்களுடைய வாழ்க்கையுடைய தேவைக்காக அப்படின்ற மாதிரியான காரியங்கள் இன்னைக்கு எங்களை சுத்தி இருக்கு தகப்பனே. ஆவியானவரே, இந்த மாதிரியான காரியங்கள்ல இருந்து ஒவ்வொருத்தரும் வெளியில வர, அப்பா, இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை தேட, உம்மை நோக்கி பார்க்க ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை பிடித்து கொள்ளணும் தகப்பனே. நாங்க ஒவ்வொருத்தரும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உம்முடைய பாரத்தை நாங்க சுமக்கிற ஜனங்களாய், பிள்ளைகளாய் ஆவியானவரே நீர் எங்களை மாற்றுங்க. அப்பா, எல்லா நேரத்திலும் உம்முடைய பிள்ளைகளா மாத்திரம் நாங்க இருக்கணும். ஆவியானவரே, இந்த காரியத்துல எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. இப்ப இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.